பங்கீடு தாமதமாகுதா, இழுபறியாகுது? டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இஸ் இன்டாக்ட், ட்ரஸ்டட் அலையன்ஸ். டிசைடிங் அத்தாரிட்டி யாரா இருக்காங்க? அது பாஜகவா, அதிமுகவா? நாங்கள் எந்த அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை. எங்களை பொறுத்தவரை அழுத்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது. இந்தியாவிலேயே பாஜக காலூன்ற முடியாத ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். எங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு ஆதங்கப்பட வேண்டியதோ இல்லை அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதோ அவசியம் இல்லை. நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம், மக்களை நம்பி இருக்கோம், மக்களை எங்களை தேர்ந்தெடுப்போம். தாவேக்கான்ற அந்த கூட்டணி வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய அல்லது பயன்படுத்துறதுக்கான இருக்கிற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு உந்துதலுக்கு காங்கிரஸ் போக வேண்டியிருக்கா? இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு, சிபிஐ விசாரணைக்கு பிறகு இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு கருத்து கூட சொல்லலை. குடும்ப ஆட்சியை ஆதரிப்பது அந்த கூட்டணி, குடும்ப ஆட்சியை எதிர்ப்பது இந்த கூட்டணி. டிவைடட் ஹவுஸா காங்கிரஸ் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் முன் வச்சாங்க. பாஜகவில் உட்கட்சி பிரச்சனை இல்லையா? வணக்கம், இது வார் ரூம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு விவாத நிகழ்ச்சி. இன்றைய விவாதத்தில் நாம பேச போற தலைப்பு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பதை 2 பிரதான கூட்டணிகளும் தீவிரப்படுத்தி இருக்காங்க. ஆனா அதுல சில குழப்பங்கள் இருக்கோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணிகள் 2 பக்கமும் சொல்லப்படுது, சில விளக்கங்களும் சொல்லப்படுது. எதை ஏற்பது, எதை ஏற்க முடியாத ஒரு நிலை இருக்கு அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. இதை அடிப்படையாக வைத்துதான் இன்றைய விவாதம் அமைவிருக்கு. இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ்ல இருந்து திரு கோபண்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று பாஜகவிலிருந்து திரு ராஜகோபால் ஐஏஎஸும் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். முதல்ல திரு கோபண்ணா, இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி அது நீடிக்குதா நீடிக்கலையா அப்படின்ற கேள்வி இப்போ ஒரு வழியா அதுல கூட்டணி நீடிக்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வந்துட்டாலும் தொகுதி பங்கீடு தாமதமாகுதா, இழுபறியாகுதா? காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2004 தொடங்கி 2024 வரை 21 ஆண்டுகள், 2014 ஒரு தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தல்களிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் ஒன்றாக இணைந்து மக்களின் ஆதரவை பெற்று நாங்கள் போட்டியிட்டு வரோம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல், இதற்கு காங்கிரஸ் கட்சியில் 5 குழு அமைக்கப்பட்டது. முதல் கட்டமாக போய் திமுக தலைவர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் குழு அமைத்த பிறகு எங்களை அழைப்பார்கள், நாங்கள் போய் பேசணும். இதில் காலதாமதம் என்பது நான் விசாரித்த வரைக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பிப்ரவரி 26 தான் திமுக கடந்த முறை பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்காங்க. ஏப்ரல் 6 தேர்தல் நடந்தது. ஆக அவர்கள் பேச்சுவார்த்தை குழு விரைவில் அமைப்பதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கார். குழு அமைக்கப்படும், எல்லா கட்சியோடும் பேசணும், தொகுதி பங்கீடு நடக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு முடியலன்னு பேசுகிறீங்க, ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியிலையும் தொகுதி பங்கீடு நடக்கலை. தொகுதி பங்கீடு நடக்கல சார். இப்போ என்டிஏ தரப்புல யாரெல்லாம் கூட்டணியை முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்கள வச்சு ஒரு பரப்புரை கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா கூட்டணியாக திமுக கூட்டணியில என்ன நிகழ்வு நடந்திருக்கு? இல்லை, எங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி வருகிற 12ஆம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாநகரங்களிலும் ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். எங்க கூட்டணி 20 வருஷமா இருக்கு. கூட்டணி இருக்கிறது அதேதான், நீங்க சொல்ற விஷயம் தான், 20 ஆண்டுகளாக இருக்கு. ஆனா தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைய நீங்க சொல்றீங்க தெளிவா, கடந்த தேர்தல்ல 26ஆம் தேதி தான் தொகுதி பங்கீட்டுக்கான குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு. ஆனா இப்போ கிரீஷ் சோடங்கர் விரைவாக அந்த குழு அமைக்கணும்னு கேட்கிறாரு. மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு 25 நாட்களாக நாங்க காத்திருக்கோம் குழு அமைச்சிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் காங்கிரஸ் டெஸ்பரேட்டா இருக்கா? இல்ல நாங்கள் குழு அமைச்சோம், முதல் கட்டமாக பேசுகிறோம், அடுத்த கட்டம் பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். விரைவில் குழு அமைக்கணும்னு கேட்டிருக்கோம், அவங்கள அமைக்கணும். இப்போ திமுக இந்த கூட்டணிக்கு தலைமை இருக்குது, அவங்களுக்கு விரைவில் குழு அமைப்போம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். விரைவில் அமைக்கப்படும். அந்த குழு அமைப்பது பிரச்சனைக்கு தடையாக இல்லை. நாங்கள் ஏற்கனவே 25 இடங்களில் போட்டிகிட்ருக்கோம். எங்களுக்கு
என்ன கோரிக்கையோ அதை எங்கள் ஐவர் குழு முதலமைச்சரிடம் பேசுவார்கள். அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இது இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை சார்ந்த மத சார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணி, தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு கூட்டணி, மக்கள் ஆதரவு பெற்ற கூட்டணி. நாங்கள் 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறோம். இந்தியாவிலேயே காலூன்ற முடியாத பாஜக காலூன்ற முடியாத ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். அதற்கு காரணம் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியில் எண்ணிக்கையின் அடிப்படையில் இது முடிவு செய்யப்படுவதல்ல, கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஓகே, நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி நீங்கள் கேட்போம். திரு ராஜகோபால், அங்கே மட்டும்தான் குழப்பம் இருக்கா, என்டிஏல குழப்பமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்டிஏல குழப்பமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இணைப்பு சக்தியாக இருக்கிறது பாஜக மத்திய அரசில் இருக்கிறதுனால மாநிலத்தில் இப்போ இருக்கிற அதிமுகவுடைய அவங்களுடைய தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோன்றது முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு இந்த இணைப்பு சக்தியை அமையக்கூடிய பாஜகவும் அதுக்கு உதவி புரிகின்றது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் அவர்கள் பயணிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுலயே குழப்பம் இருக்கே சார். அதாவது என்டிஏ கூட்டணி அதுக்கு தலைமை யாரு அப்படின்றதையே கேள்விக்குள்ளாக்குறாங்க. பாஜகவா அதிமுகவா அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விகள் வருது. கூட்டணியோடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தலைமை அதிமுக தான் செய்கிறதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இணைப்பு பாலமா பாஜக தானே இருக்கு. இணைப்பு பாலமா இருக்கலாம். பாஜக எங்கெல்லாம் முடியுமோ அதுவும் உதவக்கூடிய ஒரு கட்சியாக அமைகின்றது. இப்போ ராமருக்கு அனுமார் உதவி செஞ்ச மாதிரி பாஜக அனுமாராக உதவி செய்கின்றது. அதனால இதுல எந்த ஒரு தவறும் இருப்பதாக எனக்கு தெரியல. ராமர் முக்கியமா அனுமார் முக்கியமா நீங்க கேட்க கூடாது. ராமாயணத்துல ராமர் பேர்ல தான் ராமாயணம். ஆனா அனுமார் இல்லாம ராமாயணத்தை முடிக்க முடியாது. நீங்க உங்களுக்கான கேரக்டரைசேஷனை நீங்க பண்ணிக்கிறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இதுல டிசைடிங் அத்தாரிட்டி யாரா இருக்காங்க? அது பாஜகவா அதிமுகவா? இப்ப பாஜக இணைப்பு பாலமா இருக்குன்னா ஏன் அதிமுகவால அது முடியாம இருக்கா? அதனால பாஜக உள்ள வர வேண்டி இருக்கா? அப்படி கிடையாது. அதாவது எப்பொழுதுமே ஒரு கூட்டணி என்றால் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப அவர்கள் அந்த கூட்டணிக்கு என்று தம்முடைய பங்கை ஆற்றுகின்றார்கள். பாஜக தன்னுடைய பங்கை ஆற்றுகின்றது, அதிமுக தன்னுடைய பங்கை ஆற்றுகின்றது. இதுதான் நடக்கிறது. அதிமுக எங்கெல்லாம் முடியுமோ, இப்போ பாமகவை கொண்டு வந்தது அதிமுக இந்த முறை. ஆகவே பாமக ஒரு முக்கியமான அங்கமாக எங்கள் கட்சி, அது ஒரு முக்கியமான அந்த கட்சி ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. அதிமுகவா அல்லது அமித்ஷாவோட வருகைக்கு பிறகாக இபிஎஸ் போய் சந்திச்சு அன்புமணி கூட்டணியில சேர்ந்தாரா? அதாவது இதுல நீங்க ஐ திங்க் யூ ஆர் ரீடிங் டூ மச் பிட்வீன் த லைன்ஸ். அதாவது ஒரு கட்சி ஏன் அந்த கூட்டணியில சேர்ந்தது, நீங்க நாங்க இத தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது பிட்வீன் த லைன்ஸ் தானே சார். அதை வச்சு தானே உங்கள்ட்ட நாங்க கேள்வி. அதாவது இது கூட்டணியில அந்த கட்சி ஏன் சேருகின்றது என்பது அந்த கட்சிக்கு நன்றாக தெரியும். இப்போ பாமக என்ற கட்சி எங்கள் கூட்டணியில் சேரும்பொழுது அது எந்த காரணங்களுக்காக அந்த கட்சி எங்கள் கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் எந்த அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை. எங்களை பொறுத்தவரை அழுத்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றது. ஆனால் கூட்டணியில் பல முக்கியமான எங்களோட குறிக்கோள்கள் இருக்கின்றன. அதாவது கூட்டணியில் ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நிர்வாகம் அமையணும். இரண்டாவது, ஊழலற்ற ஆட்சி அமையணும். நம்ம அந்த பரப்புரைக்குள்ள போக வேண்டாம். இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப குடும்ப ஆட்சி இருக்க கூடாது. இல்ல, இந்தியா கூட்டணின்ற பேரையே சொல்லலையே, கூட்டணி இருக்கா, காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்குதா அப்படின்ற கேள்வி எல்லாம் இந்த கூட்டணியை பார்த்து எழுப்பப்படுதுல்ல. இப்போ இங்க அப்படியான பிரச்சனைகள் இல்லாம இருக்கான்னு கேட்கிறோம். எங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நாங்க இருந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஓராண்டு காலமாக நாங்க தீர்த்துட்டோம். முக்கியமாக இதில் பிரச்சனை எங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட ஒரு கொள்கை முரண் இருக்கின்றதா என்ற அந்த கேள்விக்கு ஒரு பதில் அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு முக்கியமான கேள்வியாக அமைந்திருக்கலாம். அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுத்துட்டோம். எங்கள் கேள்விக்கான முக்கியமான பதில் என்னென்னா, நல்ல நிர்வாகம் தமிழ்நாடுக்கு அமையணும், ஊழலற்ற ஆட்சி அமையணும், மூன்றாவது குடும்ப ஆட்சி அமையக்கூடாது. குடும்ப ஆட்சி ஒரு மன்னர் ஆட்சி போல் இது தமிழ்நாட்டுக்கு இப்போ ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் இதை சொல்ல விரும்பலை. ஆனாலும் என்னென்னா, இதில் காங்கிரஸுக்கும் திமுகவும் அவங்க இரண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இருவருமே குடும்ப ஆட்சி ஆதரிக்கின்றார்கள். இல்ல, அதிமுக பாஜக திமுக வீழ்த்தணுன்ற அந்த புள்ளியில சேருது அப்படின்னும் போது பாஜக வீழ்த்தணுன்ற அந்த புள்ளியில சேருது. ஆனா நீங்க வாரிசு அரசியல் அடிப்படையில சேருதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான். குடும்ப ஆட்சியை ஆதரிப்பது அந்த கூட்டணி, குடும்ப ஆட்சியை எதிர்ப்பது இந்த கூட்டணி.
எங்கள் ஆட்சியில் வந்து முக்கியமான அங்கம் வைக்கின்ற நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் 2 பேருமே வந்து குடும்ப ஆட்சியை விரும்புறது கிடையாது. மற்ற கட்சிகள் வந்து கூட்டணியில் சேர்ந்திருக்கிற காரணம் வந்து அவரவர்களுக்கு அந்தந்த காரணங்கள் நன்றாக புரியும். குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம அப்புறம் போகலாம். தொகுதி பங்கீடு அதை நீங்களுமே அதிகாரப்பூர்வமா இன்னும் தொடங்கல தானே? அதாவது தொகுதி பங்கீடுன்றது வந்து உடனடியாக நம்ம இது வந்து கிரிக்கெட்டில் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து கடைசி நிமிடம் வரை நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபைனலைஸ் பண்ணலாம். யார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ன்றது முடிவாயிடுச்சு, யார் வந்து 1 டவுன் பேட்ஸ்மேன்ன்றது முடிவாயிடுச்சு. ஆனால் ஆயிடுச்சு, அதெல்லாம் முடிவாயிடுச்சு. ஆனால் யார் வந்து உங்களுக்கு எங்கள் தரப்புலேருந்து எவ்வளோ பேர் வந்து அந்த இதில் அணியில் இருப்பாங்க, உங்கள் தரப்புலேருந்து எவ்வளோ பேர் அணியில் இருப்பாங்க, அந்த பேச்சுவார்த்தை வந்து எப்பொழுது வேணால் முடிவு செய்யலாம். இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நிச்சயமாக அதுக்குள்ளே முடிவு செஞ்சுருவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி திரு கோபண்ணா, இப்போ தாவேக்கான்ற அந்த கூட்டணி வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய அல்லது பயன்படுத்துறதுக்கான இருக்கிற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு உந்துதலுக்கு காங்கிரஸ் போக வேண்டியிருக்கா? இல்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து 21 வருஷமாக இந்த கூட்டணி இருக்குது. தமிழ்நாட்டு மக்களினுடைய அமோக ஆதரவை பெற்ற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் தாவேகா கூட்டணி பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிந்திக்கிறாங்களே நிறைய பேர், ஒரு சிலர் சிந்திக்கிறாங்க. தாவேகாவுடைய கொள்கை பற்றி எங்களுக்கு தெளிவில்லை. தாவேகா திமுகவை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த ஒற்றை இலக்கோடு தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். பாஜகவை பற்றி அவர்கள் அணுகுமுறை என்ன, அதிமுகவை பற்றி என்ன கொள்கை, இதெல்லாம் தெளிவில்லை. அதாவது இதுவரைக்கும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல்ல என்ன சொன்னார், அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னார். இன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ விசாரணைக்கு பிறகு இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு கருத்து கூட அவர் சொல்லலை. திருப்பரங்குன்றம், ஒன்றிய பட்ஜெட், இப்படி பல மக்கள் விரோத நடவடிக்கைகளை பாஜக செய்யும். அதுல சந்தேகம் இருக்கிறதுனால தான் தாவேகா கூட்டணியை வந்து இன்னமும் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இங்கே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, தேசிய அளவில் இந்தியா கூட்டணின்னு இருக்குல்ல, அதில் 41 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் திமுக இருக்குது. இன்றைக்கி தலைவர் ராகுல் காந்திக்கு பக்கபலமாக உற்ற துணையாக அந்த 41 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சமாஜ்வாடி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்து தான் நேற்று போய் சபாநாயகரை பார்த்துருக்காங்க. அங்கே வந்து இருக்கிற அராஜக அந்த மக்கள் விரோத ஜனநாயக விரோத பேச்சுரிமையை பறிக்கிற பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள், போராடி வருகிறார்கள். நாள்தோறும் போராட்டம் நடத்துகிறாங்க பார்லிமெண்ட்டில். அந்த இதில் நாங்கள் ஒன்றா இருக்கிறப்போ இந்த நிலையிலிருந்து மாறுபட்டு தாவேகாவுடன் காங்கிரஸ் போக வேண்டிய அவசியமே இல்லை. தாவேகாக என்ன இருக்குன்னு 2026 அவர் நிரூபிக்கட்டும். அங்கே போகணும் அப்படின்னு அந்த கோரிக்கையை வைக்கிறவங்க அது அவங்க மேல இப்பயும் நடவடிக்கை எடுக்காம இருக்கும்போது தேசிய தலைமையும் அதை ட்ரை பண்றாங்க அப்படின்னு முடிவுக்கு வருவோம்ல. அதாவது தமிழ்நாட்டில் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று யார் கூறுகிறார்கள்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறினாரா, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் கூறினாரா, அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சொடங்கர் கூறினாரா? யார் கூறினார்கள்? யாரும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூற வேண்டியவர்கள் கூறல. அவங்க என்ன சொல்கிறாரு கிரீஷ் சொடங்கர், டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இஸ் இன்டாக்ட், இஸ் ட்ரஸ்டட் அலை அப்படின்ற வார்த்தையை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆக அங்கே தான் போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்மையான கூட்டணி அது உண்மையா இருக்கா? ஏன்னா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட டிவைடட் ஹவுஸா இருக்கு, காங்கிரஸ் தமிழ்நாடுல டிவைடட் ஹவுஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸின் உள்ளும் புறமும் நான் அறிந்தவன், எனக்கு தெரியும். யாரோ சில பேர் திமுக மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக, அதன் மேலே இருக்கிற ஒரு விரோத உணர்ச்சியின் காரணமாக தாவேகா வந்து ஆப்ஷனை திங்க் பண்ணுறாங்க. அது தவறில்லை, அவர்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அது சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணுமே தவிர பொது வெளியில் சொல்லக்கூடாது. அதனால் இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியோட கனிமொழி பேசியிருக்கிறாங்க. கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கை உறுதிப்படுத்தணும். இனி தொடர்ந்து இந்த ஐவர் குழு போய் திமுக தலைவர்களோடு பேசும்போது பாஜக இங்க தமிழ்நாட்டுல காலூன்றல இங்க இல்லாம இருக்குன்ற விஷயம்லாம் நீங்க சொல்றீங்க. இப்ப காங்கிரஸ் எங்க அப்படின்னு கேட்குறாங்களே பாஜக தமிழ்நாட்டுல. இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களில் நான் பார்க்குறேன், யார் பார்த்தாலும் சார் திமுகவோட கூட்டணி வரும் இல்லை சார், திமுகவோட சீக்கிரம் முடியுங்க சார்,
நீங்கள் ஒன்றா சேர்ந்தால் தான் சார் பிஜேபியை தோக்கடிக்க முடியும், தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் தடுக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தமிழ்நாட்டில் இருக்குது. எங்களை வந்து அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றா சேரணும், வெற்றி பெறணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஓகே, கேட்போம். அவங்களுக்கான ஆதரவே பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அப்படின்னு சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு 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 அரசியல் கட்சி. நாங்கள் பல மாநிலங்களில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து போட்டியிடுறதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. போட்டியிடுறது தவறுன்னு சொல்லல, அந்த போட்டி வெற்றியாக மாறாமல் இருப்பது அப்படின்றது வந்து பாஜக இருக்கு அப்படின்றது சொல்றாரு. அவங்க குறிக்கோளாக இருக்கலாம். எங்கள் குறிக்கோள் வந்து அவங்கள தோக்கடிக்கணுன்றது எங்களுடைய குறிக்கோள். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது. கூட்டணியில் தான் தேர்தல் வெற்றி பெற்று திமுக ஆட்சி நடைபெற்றது. அந்த ஆட்சியில் வந்து ஊழல் அதிகமாக இருந்தது, நிர்வாக திறமை இல்லை, அப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கும் காரணத்தால் அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த ஆட்சியை அகற்றும் அந்த தருணத்தில் காங்கிரஸும் திமுகவுடன் சேருமானால் அந்த கூட்டணியை மொத்தமாக அகற்ற வேண்டும் என்பதுதான். சேருமானால் இல்ல, அவங்க 20 ஆண்டுகளாக தொடர்ந்து அமைச்சிருக்க கூட்டணின்னு சொல்றாங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படி இல்லையே. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாம போய் திரும்ப மீண்டும் பல கட்ட முயற்சிக்கு பிறகுதானே அந்த கூட்டணியே சேர்ந்திருக்கு. அதாவது எல்லா கூட்டணிகளுமே வந்து ஒரு சமயத்தில் உருவாகும். அந்த சமயத்தில் உருவாகின பிறகு அது வந்து வலுப்பெறும். வலுப்பெற்று அது மேலும் மேலும் வலுப்பெற்று ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்த அந்த கூட்டணி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். இப்படி தான் வந்து எல்லா கூட்டணிகளுமே நடைபெறும். ஆகவே இதில் வந்து இன்றைக்கி தானே கூட்டணி போட்டிருக்கீங்க, நேற்றுக்கு கூட்டணி போடலைன்றது வந்து இதில் வாதம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, நீங்கள் இப்போ சேருமையானால் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க சேருமானால்னா இந்த முறை எல்லாருக்கும் சந்தேகம் வந்த காரணம் சேருமானால்னா அதில் வந்து சில முக்கியமான என்ன சந்தேகம் அதில் சில மக்களுக்கு இருக்கலாம். எங்களுக்கு வந்து மற்ற கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப கவலைப்படுறது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம். அவங்க கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. எங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு ஆதங்கப்பட வேண்டியதோ இல்லை அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதோ அவசியம் இல்லை. நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம், மக்களை நம்பி இருக்கோம், மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. சார், நீங்கள் வைக்கிற விமர்சனங்கள் எல்லாமே அந்த கூட்டணி பற்றி தான். அப்போ அந்த கூட்டணி பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னும் போது கூட்டணி பற்றி ஏன் பேசுகிறீங்க? கூட்டணி வந்து விமர்சிக்கிறீங்க. கூட்டணி எப்படி அமையும் என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுக்க முடியாது. அவங்க தான் முடிவெடுக்க போகிறாங்க. அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது எந்த கூட்டணியாக அமைந்தாலும் அந்த கூட்டணியை எதிர்த்து போரிடுவது எங்களுடைய கடமை. அப்போது மக்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். ஆக மக்களுக்கு வந்து எதில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த கொள்கைகளை அந்த திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம். அதுதான் எங்களுடைய போக்காக இருக்கும். அந்த குடும்ப ஆட்சின்னு ஒன்று சொல்கிறார். குடும்ப ஆட்சி இப்போ ஜனநாயகத்தில் குடும்ப ஆட்சி நடத்த முடியாது. பாபர் அப்புறம் அக்பர் அந்த மாதிரி லெகசி இங்கே கிடையாது. டெமோக்ராட்டிக்லி எலெக்டட், மக்கள் வாக்களித்து தான் ஒரு அரசியல் வருது, ஒரு பாரம்பரியம். இப்போ நேரு பாரம்பரியம் இருக்குது. நேரு 17 வருஷம் பிரதமராக இருந்தார். அவருக்கு பிறகு அவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி தான் பிரதமராக வரணும்னு காமராஜ்கிட்ட சொன்னார் தவிர இந்திரா காந்தி சொல்லலை. இந்திரா காந்தி பிரதமராகிற நோக்கமே நேரு கிடையாது. அதுக்கப்புறம் லால் பகதூர் அவர் இறந்து விட்டார். அதனால் அடுத்து பெருந்தலைவர் காமராஜ் முடிவெடுத்து இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். இப்படி தான் வருது. இந்திரா காந்தியை தேர்தலில் நின்று தான் பிரதமராக வர முடியும். ராஜீவ்காந்தி தேர்தலில் நின்னார் 84, 414 இடம், கிட்டத்தட்ட 60% ஓட்டு வாங்கி அன்றைக்கி ஜெயித்தார். மக்கள் மேண்டேட் இருக்குது. அதனால் இந்த லெகசி வந்து அப்ரூவ்டு பை தி மக்கள் மேண்டேட்டில் தான் வராங்க. இப்போ கூட்டணி பற்றி நம்ம பேசுகிறோம்ல, இந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு கூட அப்புறம் போகலாம். இந்தந்த கட்சிகள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குது அப்படின்ற ஒரு இறுதி வடிவத்துக்கு வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அதாவது இன்னும் சில கட்சிகள் சேரலாம் என்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில கட்சிகள் இன்னும் எந்த ஒரு கூட்டணியும் சேராமல் இருக்கின்றன. நாங்கள் வந்து அதுக்காக ஒரு கட்சியை வந்து ஒரு கூட்டணியிலேருந்து கொண்டு வந்து எங்கள் கூட்டணியில் சேர்க்கணும்னு நாங்கள் அந்த முனைப்பில் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சிகளோட நேரடியாக பேசுகிறோம். சில கட்சிகள் முன் வரலாம், சில கட்சிகள் வராமல் இருக்கலாம். அது அவங்களுடைய இஷ்டம். அவங்க ஏன் வராங்க, ஏன் வராமல் இருக்காங்கன்றது அவங்கள தான் நம்ம கேட்க முடியுமே தவிர நாங்கள் வந்து அதுக்கு மேலே நிர்பந்திக்க முடியாது. சரி, இப்போது அந்த மாதிரி யாரும் கட்சியிலேருந்தோ இல்லை கூட்டணியிலேருந்தோ வேறு யாரையும் போய் கூட்டணியை தனிப்பட்ட முறையில் சந்திக்கவே இல்லை, அப்படியான விஷயங்கள் இங்கே காங்கிரஸில் தான் நடக்குன்னு சொல்கிறாரு. இல்லை, அதாவது நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் போய் இன்னொரு கட்சியோட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பேசியிருக்காங்களேன்றாங்க. பேசியிருக்கோம், அதிகாரபூர்வமாக யாரும் பேசலை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஐவர் குழு அமைச்சிருக்கோம். ஒரு முறை பேசிட்டோம், அடுத்த முறை பேசி அந்த எண்ணிக்கை முடிவு செய்யப்படும்.
இந்த கூட்டணி சார் இதுல நிச்சயமாக எங்க வந்து இந்த சந்தேகம் வருதுன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, ராஜேஷ்குமார் அவரும் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்ற குரல் அந்த எழுப்பியவர் கோரிக்கை வேற. அந்த அதிகார பங்கை தருவதற்கு தயார்னு தாவேகா சொல்லும் போது முதல்ல அதை அவரை- கன்சிடர் பண்ணுவாங்களோ அப்படின்னு கேட்பாங்களா? தாவேகா முதல்ல தேர்தலை சந்திக்கட்டும், என்ன வாக்கு வங்கின்னு பார்க்கட்டும். அவர் ஆட்சிக்கு வர்றதுன்றது வந்தால் தானே கொடுக்க முடியும். அதை நம்பியெல்லாம் நாங்கள் போக முடியாது. நாங்கள் 21 வருஷமாக இந்த அலையன்ஸ் இருக்குது. சரி, இது டெஸ்டட் அலையன்ஸ். சரி. நீ காங்கிரஸ் கட்சி கூட தலைவர் ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு வந்த பிறகு மாநில உரிமைகளுக்காக நாங்கள் பேசுகிறோம். நீட்டை பற்றி கூட காங்கிரஸ் தான் கொண்டு வந்துன்னு குற்றச்சாட்டு இருக்கோம். அதுக்கு அவர் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சேர்த்தோம். அந்தந்த மாநிலங்கள் எந்த மாதிரி தேர்வை நடத்த விரும்புகிறார்களோ அப்படியே நடத்திக்கணும்னு நான் சொல்லிட்டோம். ஆக நாங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பார்ட்டி ஆகிட்டோம். ஃபெடரல் கேரக்டருக்கு மதிப்பு கொடுக்குறோம். ராஜகோபால், டிவைடட் ஹவுஸா காங்கிரஸ் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் முன் வச்சாங்க. பாஜகவில் உட்கட்சி பிரச்சனை இல்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே சொல்கிறீங்களா இல்லை கூட்டணிக்குள்ளே கேட்குறீங்களா? பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள சொல்றேன். கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்களுடைய கட்சி தலைமைன்றது மிகவும் வந்து சக்தி வாய்ந்தது. கட்சி தலைமை முடிவெடுக்கிறது தான் எல்லாரும் அதை பின்பற்றி ஆக வேண்டும். தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற அந்த மாநிலத்தில் 15 ஆண்டுகளாக அந்த அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்த கேசவ விநாயகம் எதனால் மாற்றப்பட்டார்? இல்லை, இவர் வந்து நீங்கள் இப்போ ஒரு சம்மந்தமில்லாத ஒரு கருத்தை கொண்டு வரீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல ஏன்னா சார், எல்லாத்துக்குமே 15 ஆண்டுகள்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்ல, நீங்களே எல்லாத்துக்கும் 15 சம்மந்தம் ஆண்டுகள்னு சொல்லிட்டீங்க. 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தர் மாற்றப்பட்டால் அது வந்து ஒரு இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு மாற்றம் தான். சார், இத்தனை தேர்தல்களை 15 நாட்களுக்கு பிறகு மாத்தினா நீங்கள் சொல்லலாம். 15 ஆண்டுகளாக பல தேர்தல்களை சந்தித்து அந்த அனுபவம் கொண்ட ஒருவர் அந்த தேர்தலையும் சந்திக்கணும்னு தானே சார் நினைப்பாங்க. இந்த சமயத்தில் மாற்றுவாங்களா? அப்படி இல்லை. அதாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நம்பி இருக்கிறது முதல்ல மக்களை தான் நம்பி இருக்கோம். இரண்டாவது எங்களுடைய கூட்டணியை நம்பி இருக்கோம். கூட்டணியில் இருக்கிற கொள்கைகள், கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள், இவங்களை நம்பி இருக்கோம். மூன்றாவது எங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேம்பெயினிங் ஸ்டைல் இருக்குது. அது நிச்சயமாக உங்களுக்கு தென்படும். இந்த போட்டி உங்களுக்கு தேர்தல் அறிக்கை வந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே எங்களுடைய கேம்பெயினிங் ஸ்டைல் என்னன்றது உங்களுக்கு தென்படும். கூட்டணி என்ன பேருன்னு கேளு. இல்லையா, எங்க கூட்டணி நீங்க தான் சொல்லணும். என்ன, நான் அவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். இல்ல, இல்ல சார், கூட்டணிக்கு. இது வந்து எங்க 3 கூட்டணியோட பேரு எல்லாருக்கும் தெரியும். அவரும் சொல்லுங்க. கேள்வி எழுப்பலாம், நீங்களும் அவரை கேள்வி எழுப்பலாம். இல்ல, அதாவது ஜனநாயகமான ஒரு வார் ரூம் தான் இது. அதான் கூட்டணிக்கு என்ன பேர்? நான் அதாவது உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதாவது வெளிப்படையாக தெரிந்த சில உண்மைகள் எல்லாம் வந்து நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது பேர் என்டிஏ கூட்டணி. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திரு அமித்ஷா அவர்கள் வந்து இந்த முறை கூட என்டிஏ கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. எடப்பாடி அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாரு. இல்லை, இடமா நீங்கள் இப்போ உங்கள் கூட்டணி என்ன சொல்கிறீங்க? இந்தி கூட்டணின்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லுவீங்களா, திமுக கூட்டணின்னு சொல்லுவீங்களா? இந்தியா கூட்டணி. அது திரு ஸ்டாலின் அவர்கள் அதை திமுக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. சார்பற்ற முற்போக்கு எங்களை கூட்டணி. பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டைட்னஸ் இருக்குது பாருங்கள். பார்ட்டிஸ்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு இறுகி போன அந்த ஒரு ஒரு நிலைமை அது வந்து எங்ககிட்ட கிடையாது. எங்ககிட்ட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற காரணம் எங்ககிட்ட இருக்கிற ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய காரணம் பல இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு மாற்றமே யாரு எந்த தொகுதியில போட்டிடுவாங்க, எந்த தொகுதியில எந்த வேட்பாளரை நிறுத்தணும் என்பதில் ஏற்பட்ட முரண் காரணமாக தான் இந்த பதவி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படிலாம் இல்லை. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இறுக்கமான நிலைமை இல்லை. அதான் அந்த தன்மை வந்து எங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, கட்சிகளுக்கு இடையே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ள இந்த கூட்டணின்றது முடிவாயிடுச்சு. அதனால் இதில் வந்து அவங்க கூட்டணி தலைமை அவங்கக்கிட்ட இருக்கிற பொழுது நாங்கள் வந்து 2 பேருமா பேசி முடிவு பண்ணும் பொழுது யாருக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரே இல்லை. அதுதான் இப்போ அதுவே கேள்விக்குள்ளாக்குறாங்க. இப்போ அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னா ஏன் பிரதமர் மோடி இங்கே வந்து பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல கூட அதிமுகன்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருங்க, அப்புறம் யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். நீங்கள் எதுக்காக இப்போவே கேட்குறீங்க? ஆட்சி யார் அமைக்க போகிறாங்க, யார் வந்து உங்களுக்கு மந்திரிகள் யார் எந்த மந்திரிக்கு எந்த போர்ட்ஃபோலியோன்னு இப்போவே நாங்கள் அறிவிக்க முடியுமா? எந்த மந்திரிக்கு எந்த போர்ட்ஃபோலியோன்றது வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அறிவிக்க முடியும். தேர்தலில் போட்டியிடுறவங்க அத்தனை பேரும் திமுக கூட்டணி விரும்புகிறாங்க. தேர்தலில் போட்டியிடாத ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர், அது சிலர் எம்பிக்களாக இருக்காங்க. இல்லை, நீங்கள் மாணிக்கம் தாக்கூர் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் விரும்புகிறார்.
ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு. அந்த கோரிக்கையை கிரீஷ் சொடங்கரே சொல்லியிருக்கிறார். அது குறித்து தலைவர் ராகுல் காந்தியும் சரி திமுக தலைவர் ஸ்டாலினும் முடிவு செய்யணும். மற்றபடி வந்து எல்லோருமே இந்த கூட்டணியை விரும்பதான் செய்கிறாங்க. பொறுப்பில் இருப்பவங்க எல்லாருமே அவர் சொல்கிற கருத்து வந்து முற்றிலும் தவறானது. எங்கள் கட்சி கூட்டணி எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வந்து பால் தயிரான மாதிரி எங்கள் கூட்டணி. முதல்ல வந்து பாலாக இருந்தது, அது வந்து இப்போ அந்த அந்த இயற்கையின் அடிப்படையில் அது வந்து காலத்திற்கு ஏற்ப அது வந்து கூட்டணி வந்து இப்போ நன்றாக இப்போ தெளிவாக இருக்கின்றது. அவங்க கூட்டணி இல்லை இப்போ வந்து உபயோகத்திற்கு தயாராக இருக்கின்றது. அவங்க கூட்டணி எப்படி இருந்ததுன்னா, முன்பு நன்றாக இருந்த அந்த வெண்ணெய் வந்து இப்போ கேஸில் வச்சா எப்படி வந்து தண்ணியாக போடுமோ அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அந்த கேஸை யாரோ ஏற்றி விட்டுறாங்க. இப்போ எந்த நெருப்பில் வச்சதுனால இப்போ அந்த கூட்டணி வந்து விலகி கொண்டு போகின்றது. அந்த வச்சது யாருன்னா, அவர் திரு ராகுல் காந்தி அதே ஆஃபீஸில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் வந்து ஏன் வராரு? அப்போ அவர் வந்து ஏன் இங்கே வந்து இந்த ஒரு சந்திப்பை அங்கே மேற்கொள்றாரு? அந்த சந்திப்பு வேலை எதுக்கு அறிக்கை கொடுக்குறாரு? இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே கருத்து வேறுபாடு தான். ஆனா இங்க இருக்கிறது பூரா முரண் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு முரணே கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்க எம்ஜிஆரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்ப ஏன் சார் அண்ணாமலை அவருக்கு கொடுக்கப்பட்ட புரட்சி தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம், புரட்சி தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். திரு தேச பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் தலைவர், எங்க உள்துறை அமைச்சர் தான் தலைவர், எங்க அதிமுக தலைமையும் எங்க பாஜக தலைமையும் எங்க தலைமை. யாரும் எழுப்பல சார். அண்ணாமலை ஏன் அவர் கொடுத்த பொறுப்புல இருந்து விலகல? அதாவது இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு நபரை பற்றி நீங்க கேள்வி எழுப்பினீங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அவர் எந்த ஒரு பதவியிலும் இல்லை. இப்போ எப்படி திரு கோபண்ணா வந்து சொல்றாருல்ல, யாரோ பதவியில் இல்லாத ஒருவர் வந்து டெல்லியிலேருந்து வந்து அவரை வந்து சந்திச்சா அதனால என்ன அப்படின்னு கேட்குறாரு. அது மாதிரி தான் இப்போ வந்து பதவியில் இல்லாதவங்க இதில் வந்து அவங்களுக்கு பதவியில் இருக்காங்க, பதவியில் இல்லாமல் இருக்காங்க, ஒரு பொறுப்பில் இருக்காங்க, பொறுப்பில் இல்லாமல் இருக்காங்க. அதனால ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவர் வந்து கட்சியை விட்டு விலகல. ஐவர் குழு பேச்சுவார்த்தை நடத்துறவங்களை தாண்டி வேற ஒருத்தவங்க போய் இன்னொரு கட்சி தலைவரை சந்திச்சா அதை கேள்வி எழுப்பலாம். ஆனா முன்னாள் தலைவராக இருந்தவர் அவர் ஒரு பொறுப்புல இருந்து விலகுனா கேள்வி எழுப்பக்கூடாது. அது வந்து அப்படி கிடையாது. கேள்வி எழுப்பினாக அதுக்கான பதில் கொடுக்கலாம். அதில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அதுக்கு வந்து பொறுப்பில் அவர் வேற பொறுப்பு கிடைக்கலாம். இன்னும் தேர்தலே இன்னும் நிறைய நாள் இருக்குது. தேர்தலை வந்து இன்னும் அறிக்கை தேதியே வரல. தேதி வந்த பிறகு அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க நீங்க பாருங்க. அண்ணாமலையும் ஓபிஎஸும் சந்திக்கலையா? ஓபிஎஸ் இன்னும் எந்த பக்கம் ஜாயின் பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியும்? எங்க பக்கம் வரலாமே, தெரியாம இருக்கே. எங்க பக்கம் இன்னும் கூட வரலாமே, எங்க கூட்டணியில இன்னும் கூட வரலாமே. நாங்க சேர்க்க மாட்டோம்னு நீங்க தாவேக்காவை உங்க கூட்டணியில சேர்க்க போறீங்களா? சொல்லுங்க. நீங்க வந்து உங்க தலைவர் போய் உங்க பிரதிநிதி போய் பார்த்திருக்காரு. தாவேக்காவை உங்க கூட்டணியில சேர்க்க போறீங்களா? நாங்க ஓபிஎஸ் சேர்த்தாலும் சேர்ப்போம். அவர் வந்தாருன்னா சேர்த்துப்போம். சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையா? நீங்க சேர்க்கறது அதிகாரம் உங்ககிட்ட இல்லையா? எங்க கிட்ட தான் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? எங்க கிட்ட தான், கூட்டணி கிட்ட தான் இருக்கு. அதிமுக கிட்ட இருக்கு. அப்படி இருக்கு. அதிமுக ஏற்கனவே பச்சை கொடி காட்டி விட்டது. அவர் நிச்சயமாக சேரலாம் என்று பச்சை கொடி காட்டி. கூட்டணியில சேர்றதுக்கு சரி நம்ம அவசியமே கிடையாது. அதான் சொல்றேன். உங்களால முடியாது, நினைச்சா கூட முடியாது. நன்றி. அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.